அப்பு, இப்பதாடா நம்ம ஊர்ல கரண்ட்னு ஒண்ணே வந்திருக்கு. அதுக்குள்ள ஒருத்தன் லைட்ட போட்டுட்டான், அதுக்குள்ள ஒருத்தன் ஃபேனை போட்டுட்டான். ஆனா நம்ம மட்டும் பாரு, காலத்துக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டே தாண்டா கலக்கணுமாடா. ஆமாண்டா குப்பு, இப்பதான் ஃபேனுன்னு ஒண்ணு சுத்துன்றதே நான் பாக்குறேன். அந்த ஃபேனை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே கூடுது நம்ம ஊர்ல. எப்படிடா, எப்படி அவங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? நம்மளாம் மட்டும் காலத்துக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணுமாடா? எனக்கு ஒரு யோசனைடா அப்பு, நம்மளும் பணக்காரன் ஆகிறதுக்கு. என்னடா யோசனை? நாம ஏண்டா நல்ல பணக்காரங்க வீடா பார்த்து கொள்ளடிக்க கூடாது? அது சரிடா குப்பு, பணக்காரங்க வீடு நீங்க எப்படிடா கண்டுபிடிக்கிறது? என் மூளை கட்ட அப்பு, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? எவன்லாம் கரண்ட போட்டிருக்கானோ அவன் எல்லாம் பணக்காரன் தான்டா. ஓ அப்படியாடா, உனக்கு மட்டும் எப்படிடாடி புத்திசாலித்தனமாலாம் யோசிக்க தோணுது? என்ன அறிவு பாத்தியா ரெண்டு பேருக்கும்? அறிவு கெட்டவன மண்ணெண்ண விலைக்கு எரியிற வீட்டுல திருடினா கூட வீட்டுல கண்டுபிடிக்க முடியாது. கடவுளே, என்ன அறிவு கொழுந்து ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் டே ரெண்டு அறிவாளிகளும் சேர்ந்து திருடுறதுக்கு ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்காங்க. எப்படின்னு கேளுங்க. அவனுக்கு தான் அந்த ஊர்லயே ரொம்ப பணக்காரங்களாம். ஏன்னு பதில் சொல்லுவானுங்க, கேளுங்க. டேய் அப்பு, நான் ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்கேன்டா. அவனுக்கு தாண்டா செமையான பணக்காரனுங்க அந்த ஊர்லயே. எப்படிடா சொல்ற? அவங்க வீட்ல ரெண்டு காத்தாடி சுத்துதுடா. ஒன்னு தலைக்கு மேல சுத்துது, இன்னொன்னு தரையில உட்கார்ந்து சுத்துது. டேய் குப்பு, உனக்கு எப்படிடா இவ்ளோ விஷயம் தெரியுது? நீ போய் பாத்தியா? டேய் அறிவு கட்ட அப்பு, திருட போறேன் நான் போய் எப்படிடா பாப்பேன்? அவங்க வீட்டுல போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அதிசயமா சொல்லிட்டு இருந்தாங்க, காதுல கேட்டுச்சு. டேய் குப்பு குப்பு வாடா, எனக்கு ஒரே ஆசை தாங்கடா, போய் இப்பவே திருடலாம். திருடுறமோ இல்லையோ எனக்கு அந்த காத்தாடிய பார்த்தே ஆகணும்டா, ஆசையா இருக்குடா. இப்ப எதுக்குடா அடிச்ச? பின்னடா அறிவு கட்டவனே, திருடுறவங்களுக்குன்னு சில விதிமுறை இருக்கு. அப்பப்ப தோன்றப்பெல்லாம் சொல்றேன். திருடணும்னா இருட்டான பிறகுதான் போகணும். அதான் முதல் பாடம், ஞாபகம் வச்சுக்க. என்னடா இவனை யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்? தப்பாச்சே, அப்புறம் நமக்கே போட்டியா அறிவாளியா ஆயிடுவான் இவன். இவனை உடனே திசை திருப்பணும். டே அப்பு, என்னடா யோசிக்கிற? இல்லடா குப்பு, இதுக்கு கரண்ட் இல்லாத வீட்டுல போய் இருட்டிலே திருடலாமே. இது ஒரு நல்ல கேள்வி. ஆஹா, இவனை யோசிக்க ஆரம்பிச்சுட்டானே, இவனை மடக்க வேண்டியதுதான். அடே, கரண்ட் இல்லாதவங்களாம் ஏழைங்கடா. போய் சொல்லாதடா குப்பு, உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் பானையில உரியில எல்லாம் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல கூட கரண்ட் இல்ல, அப்படி இருந்தும் பாரு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. அதுக்குன்னு நம்ம வீட்டுல போய் திருட முடியும்? திருடிதான் பாப்போமா? என்னால முடியாதுடா. என் பொண்டாட்டி இப்படிதான் பானையில பணம் சேர்த்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சு ஒரு தடவை கைய விட்டேன். பணத்தை எடுத்துக்கணும் போயிட்டேன். அவ கண்டுபிடிக்கலன்னு நினைச்சிட்டு இன்னொரு தடவை அதே மாதிரி திருட போனேன் பாரு. உரியில கைய விட்டேன். பாவி மாவ தேலை போட்டு வச்சிருந்தா, கொட்டிடுச்சு தேலு. ஐயோ, அப்புறம் அப்பதாண்டா அந்த பழமொழிக்கே அர்த்தம் தெரிஞ்சுது எனக்கு. திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரின்னு. என்னால சத்தம் போடவும் முடியல, கத்தவும் முடியல. விறு 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 விறுன்னு விஷம் ஏற ஆரம்பிச்சிருது. உடனே வைத்தியர் வீட்டுக்கு போனேன். அவர் சூரணகிரலாம் கொடுத்து ஒரு வழியை காப்பாத்தி விட்டாரு. இல்லைக்கே அன்னைக்கே போய் நான் சேர்ந்திருப்பேன். அதான் பாக்குறேன், உனக்கு தட்டுல சோத்தையும் போட்டு பக்கத்துல அடிக்கிறதுக்கு விறகு கட்டிய வச்சிருக்கு. என்னடா விஷயம் அது குப்பு? வாய மூடுடா. இப்ப ரொம்ப அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? உன் பொண்டாட்டி மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா போட சொல்றான். ஏன் இப்ப என் பொண்டாட்டி ஞாபகப்படுத்துற? நீ எதுக்கு இப்ப என் பொண்டாட்டிய பத்தி சொன்ன? சரி சரி விடு. இப்ப என்ன, நம்ம வீட்லயே திருட முடியாது, நீ பார்த்த வீட்டுல தான் திருடணுங்கிற. சரி வா, அங்கேயே போய் திருடுவோம் நாளைக்கு. ஓடுறா ஓடுறா அப்பு, ஓடுறா. கடவுளே, புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கோம், குறுக்க யாரும் வந்துடப்படாது. ஓடுறா ஓடுறா, வராங்கடா வெட்டிக்கிட்டு, அடி தாங்க முடியலடா. டேய் சீக்கிரம் ஓடுறா. ஓடுறா ஓடுறா அப்பு, ஓடுறா. அட பாவி அப்பு, ஏன்டா இப்படி பண்ண? இந்நேரம் மாட்டி இருந்தோம், ரெண்டு
பேரு கைமா தான். நான் என்னடா பண்றது, ரெண்டு காத்தாடி இருக்கிற வீட்டை நான் பார்த்ததே இல்லை. ஆசையா இருந்தது, அதுவும் நிக்கிற காத்தாடி நான் பார்த்ததே இல்லை. அதான் சரின்னு போட்டு பார்த்தேன். அது என்னன்னா சத்தம் போட்டு அந்த ஆட்டம் டகடகடகடகடகடன்னு ஆடுது. நான் என்ன இதை எதிரா பார்த்தேன். இப்பதாண்டா புரியுது அவங்க வீட்டுல ஏன் ரெண்டு காத்தாடி இருக்குன்னு. ஒண்ணு சரியா ஓடல, சத்தமா இருக்குன்னு தான் மேல வேற ஃபேனை வாங்கி மாட்டிருக்காங்க போல. இது தெரியாம ரெண்டு காத்தாடிக்கிற வீடு நல்ல பண வசதி இருக்கும்னு நினைச்சு போனது நம்ம தப்பு தான். நல்ல வேலைடா, கிரேட் எஸ்கேப். ஆமாண்டா குப்பு, மாட்டி மட்டும் இருந்தோம் நம்ம இன்னைக்கு சேத்தோம். பத்தாவதுக்கு நம்ம பொண்டாட்டிங்களும் சேர்ந்து நம்மள அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். இனி ஒரு மாசத்துக்கு எதை பத்தி யோசிக்க கூடாதுடா குப்பு. என்னடா இப்படி சொல்லிட்ட, பயந்துட்டியோ? அப்படிலாம் விடக்கூடாதுடா. நாளைக்கே எங்கேயாச்சும் போய் திருடியே ஆகணும். நம்ம எப்ப பணக்காரன் ஆகிறது? லூசாராணி, இப்பதான் தப்பிச்சோம் போயிச்சோன்னு வந்திருக்கோம், திருப்பி நாளைக்கு திருட போலாம் சொல்ற? ஊர்ல எல்லாரும் உஷாரா இருக்க மாட்டான்? அப்படியா சொல்ற? சரிடா, இருந்தாலும் உன் நாலு அடி அடிச்ச தப்பே இல்லடா. எதுக்குடா அந்த ஃபேனை போய் ஆன் பண்ண? திருட போனதை திருடத்தை விட்டுட்டு எதுக்குடா நீ அப்படி பண்ண? ஒன்னாதான் நேரம் மாட்டி இருப்போம் பாரு. ஏய், நான் தான் சொல்றேன்டா, நிக்கிற காத்தாடிய பார்த்ததே இல்லை, அதனாலதான் போட்டு பார்க்கலான்னு போட்டேன். அதுலன்னா அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு அவ்வளவு சத்தமா இருக்கும். நீ எப்படி எதிர்பார்த்த? நான் சொல்லு பாப்போம். நல்லா ஆசைப்பட்டப்போ இந்நேரம் மாட்டி இருப்போம். சரி விடு, அப்ப நாளைக்கும் திருட போக முடியாது. அடுத்த பிளான போட்டுட்டு எந்த வீடுன்னு பார்த்துட்டு அப்புறமா கொள்ளடிக்க போவோம். சரிடா குப்பு, ஒரே பசியா இருக்குதுடா. சரி, வீட்டுக்கு போய் சாப்பிட செய்வோம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஆமா, உன் பொண்டாட்டி எதுக்கு உனக்கு சோத்தையும் போட்டு பக்கத்துல தடியும் வைக்கிறே? அதுக்கான காரணத்தை நீ சொல்லவே இல்லை. அது 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 அதுல உனக்கு எதுக்கு? ஆனா சொல்ல முடியாது, எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் கிடையாது, சொன்னாதான் அவன் வீட்டுக்கே விடுவேன். அவசியம் சொல்லுமாடா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. ஒரு நாள் என் பொண்டாட்டி கிட்ட சோறு கேட்டேன், அவளும் சோத்தை போட்டு எடுத்தாந்து வச்சா. அவ சும்மாதான் இருந்தா. நான் தான் சோத்துல உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு சோத்தெல்லாம் கொட்டி அமக்கலம் பண்ணேன். அன்னைக்கு வந்தது பாரு அவளுக்கு கோவம். ஒத்தடி எடுத்து என்ன அடி அடின்னு அடிச்சு விட்டா. அதுல இருந்து எப்ப சோறு போட்டு வச்சாலும் பக்கத்துலயே தடியை வச்சிருவா. நான் எதுவும் வாயை திறக்கப்படாதுன்னு. அது கூட காசு கொண்டு கொடுத்தாதாண்டா அடி இல்லாம சோறு போடுவா. காசு இல்லாம போனா தடியால 4 அடி அடிச்சுட்டு தானே சோறே போடுவா. அட கொடுமையே, இதுக்கு ஏன் பொண்டாட்டியே பரவாயில்ல. சரி, நானே வீட்டுக்கு போய் சோத்தை கொட்டிட்டு அடுத்த பிளான போடுவோம். சரிடா.